விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இன்று நாம் நெற்பயிரில் எலிகள் தொல்லையை எவ்வாறு சமாளிப்பது, 100% எலி தொல்லையிலிருந்து விடுபட்ட விவசாயியை இன்று நாம் சந்திக்க வந்துள்ளோம். அவரிடமே நெற்பயிரை அழிக்கக்கூடிய எலிகளிடமிருந்து எவ்வாறு நெற்பயிரை பாதுகாப்பது என்பது பற்றி அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். வாங்கள் வீடியோக்குள் போகலாம். அண்ணா வணக்கம். இந்த உங்கள் வயலில் வந்து எலியெல்லாம் வந்து 100% கட்டுப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுதாங்களே, அது எலி வந்து பயிரை வந்து தொல்லை பண்ணாமல் எப்படி நீங்கள் கட்டுப்படுத்தினீங்க? அது இந்த நெல் பயிரை வந்து எலி தொல்லை பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த மாதிரி நடுவை நட்டு 15ஆம் நாத்து நம்ம வந்து ஒரு மருந்து வைக்கணும். மருந்து வச்சதுக்கு பிறகு அந்த மருந்து வைக்கதா இருக்கும் அப்படின்னா, இந்த எலிக்கு சாவக்கூடியது மருந்தை வந்து அது பொரியில் வச்சோம் அப்படின்னா, அதை மருந்தில் வந்து பொரியில் விரைய வைக்க இந்த க்ளோஸ் போட்டு அந்த மருந்துக்கு அந்த எலிக்கு வைக்கணும். ஏன் க்ளோஸ் போடணும்? அது வந்து இல்லை அப்படின்னா அந்த வேர்வைகள் வந்து அந்த எலிக்கு வந்து அந்த வீச்சு வேர்வை ஸ்மெல்லை வந்து கண்டுபிடிச்சிடும், அதனால சாப்பிடாது. ஆமாம், அது சாப்பிடாது. சரி. அப்போ அதனால இருக்கக்கூடியதுக்கு அது ஒன்று. அதுக்கு அடுத்தாக்கில் என்ன பண்ணால் அந்த கருவாடு வைக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த கருவாட்டில் சிமெண்ட்டை விரவி அந்த கருவாட்டிலோட சேர்த்து வைக்கணும். அதை சேர்த்து வைக்கணும், அதுக்கும் க்ளோஸ் போட்டுக்கிறணும். இது ஏன் 15 நாளில் ஏன் வைக்கணும்? அது வந்து அப்படின்னு இருந்தால் நம்ம அந்த பொதி பருவம்னு வைக்கும்போது அது வந்து சாப்பிட்டுக்கிறாது. அது ஆரம்பத்திலே கட்டுப்படுத்தும். ஆமாம், அதை ஆரம்பத்திலே கட் பண்ணிக்கிறணும். இதனால இருக்கக்கூடியதுக்கு இந்த பொதி பருவத்துக்கு வச்சோம்னா அதை வந்து சாப்பிட்டுக்கிறவே செய்யாது. சரி, சாப்பிட்டுக்கிறவே செய்யாது. அதுக்கு அடுத்தாக்கில் என்ன அப்படின்னா, அந்த இந்த கருவாடை நம்ம வந்து நல்லா வறுத்து அந்த க்ளோஸ் போட்டு அந்த சிமெண்ட்டையும் சேர்த்து அதையும் நம்ம அந்த அந்த நடுவை நட்டு இந்த 15ஆம் நாத்து நம்ம அதை வச்சோம்னா அந்த எலி க்ளோஸ் பண்ணதுக்குள்ள இது இருக்குது. அதை விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பொறி இன்னொரு அந்த இது இருக்குது, அதையும் அது வேற ஒரு இது, அதையும் வச்சு நம்ம அந்த 15ஆம் நாத்து வைக்கதா இருந்து இது பண்ணோம்னா நமக்கு பயிருக்கு எந்த மாதிரி ஒரு சேதகம் வராது. 15 நாளுக்கு பிறகு வைக்க ஆரம்பிச்சிடணும். ஆமாம், வச்சு ஆரம்பிச்சிடணும். சரி. அதுக்கு லூஸாக நம்ம அதை விட்டு நம்ம பொதி பருவத்துக்கு வச்சோம் அப்படின்னா நமக்கு அது பிரயோசனப்படாது. சரி சரி. எல்லாம் பயத்துக்கு சேதமாக ஆக்கிடும். அதுக்கப்புறம் சாப்பிடாது. ஆமாம், சாப்பிடாது. பயிரை வந்து கடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வைக்கிற பொறிகளை திங்காது, தின்னுக்கிறாது, சாப்பிட்டுக்கிறாது. சரி, எடுப்பிலே வந்து அந்த மருந்து வைக்கிறது வந்து என்ன முறையில் வைக்கணும், எங்கெங்கெல்லாம் எப்படி வைக்கணும்? அதை வந்து 4 பக்கத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு துணியில் கட்டி 4 பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு முதல்ல என்ன அப்படின்னா அந்த மருந்தை சேர்க்காம அதை கொஞ்சம் வெறுதாக வைக்கணும். நம்ம பொரியா வச்சாலுமே மருந்து இல்லாமலே நம்ம பொரியா ஒரு 2 நாளைக்கு வைக்கணும். அப்படி வச்சு அதை வந்து சாப்பிட்டுச்சு அப்படின்னா அந்த அன்னைக்கு மருந்தை சேர்க்கணும். முதல்ல வந்து மருந்து வச்சு வீச்சை எடுத்து அது சாப்பிடாது. சரி 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 சரி. அப்போ மருந்து வைக்கிறது வந்து முதல்ல 2 நாளைக்கு வந்து மருந்து இல்லாம வச்சுட்டு, சேர்த்து மருந்தை விரைவி எலியை ஈஸியா அழிச்சிடலாம். 4 பக்கத்துல நம்ம வைக்கணும். 4 பக்கத்துல ஆரம்ப ஸ்டேஜ்லயே வந்து வைக்க ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்துல எலியை அழிக்க ஆரம்பிச்சிடணும். ஆமா ஆமா ஆமா. பொதி வந்ததுக்கு அப்புறம்னா அது வந்து பயிரைத்தான் சாப்பிடும் ஒழிஞ்சு அது நம்ம. சரி, இப்படித்தான் உங்க வயல்ல வந்து எலி இல்லாம வந்து 100% வந்து எலி தொல்லையிலிருந்து நீங்க மீண்டு வந்திருக்கீங்க. ஆமா. சரி, ரைட், நன்றி.